லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு. ஆண்டோர் வாக்கு என்ற தொடரிலே இன்று நாம் ஒவ்வொருவரும் எப்போதும் மனதில் கொண்டிருக்க வேண்டிய ஒரு மனநிலையை ஒரு அறிஞர் நமக்கு இப்படி சொல்லுகின்றார். அலெக்சாண்டர் வில்லியம் என்ற ஒரு எழுத்தாளர் மனிதனுடைய நிலையாமை பற்றி, அவனது வாழ்வு எப்போதும் நிலைத்திருக்கின்ற ஒன்று அல்ல, அதற்கு ஒரு முடிவு உண்டு என்ற அந்த உண்மையை வலியுறுத்துவதற்காக இதோ இந்த வாக்கியங்களை குறிப்பிடுகின்றார். அவர் ஒரு அரசனுடைய கோட்டையை கண் முன்னால் வைத்து இப்படி சொல்லுகிறார்: Those golden palaces, those gorgeous halls, with furniture superfluously fair, those stately courts, those sky-encountering walls, vanish all like vapor in the air. அவர் நம் வாழ்வு ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்று நாம் நினைத்தோம் என்றால், ஆன அரங்குகள், மிதமிஞ்சிய அழகான தளவாடங்கள், விண்ணை முட்டும் உறுதியான சுவர்கள் எல்லாம் ஒரு நாள் காற்றில் அடித்து செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். நண்பர்களே, இந்த உலகிலே வாழ்கின்ற நமக்கு ஒரு பழக்கம் என்ன என்றால், நம்மிடத்தில் இருக்கின்ற பொருட்கள் அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு பதவி, நமக்கு இருக்கின்ற ஒரு செல்வ செழிப்பு அல்லது நமக்கு இருக்கின்ற ஒரு நல்ல சமுதாய நிலை எப்போதும் நம்மிடத்திலே இருக்கும், இது நம்மிடமிருந்து பறிபோகாது என்ற ஒரு தவறான எண்ணம். இதோ இந்த வில்லியம் என்பவர் அழகாக குறிப்பிடுகிறார். இந்த தங்கத்தாலான கோட்டைகளும் ஆடம்பர அரங்குகளும் விண்ணை மட்டும் உறுதியான சுவர்களும் ஒரு நாள் எல்லாம் காற்றில் அடித்து செல்லப்படும் தூசு போல மறைந்து போகும். ஆம் நண்பர்களே, நமது வாழ்விலே கூட நமக்கு இருக்கும் எல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகள் மாறும். நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவற்றை நாம் செய்வோம், நிலையான வாழ்வுக்கானவற்றை நாம் தேடுவோம், மகிழ்ச்சியோடு நம்மால் வாழ முடியும். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. திருவழிபாடு என்பது வெறும் சடங்கல்ல, அது கிறிஸ்துவின் மீட்பு பணியில் நாம் பங்கேற்று அவரோடு ஒன்றிணையும் புனித நிகழ்வு. மே 20 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிபாடு பற்றிய கோட்பாடு என்ற தலைப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கோட்பாட்டை உருவாக்கியதில் பொது சங்க தந்தையர்கள் சடங்கு முறைகளை சீர்திருத்துவதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை. மாறாக திரு அவையை உருவாக்கி ஒன்றிணைக்கும் உயிருள்ள பிணைப்பான கிறிஸ்துவின் மறைபொருளை
திரு அவை உற்று நோக்கவும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் வழிநடத்த விரும்பினர். உண்மையில் திருவழிபாடு என்பது இந்த மறைபொருளின் இதயத் துடிப்பை தொடுவதாகும். இதுவே திரு அவை கிறிஸ்துவிடமிருந்து தன் வாழ்வை பெற்றுக்கொள்ளும் இடமாகவும் காலமாகவும் களமாகவும் அமைகிறது. திருவழிபாட்டில்தான் நமது மீட்பின் பணி நிறைவேற்றப்படுகிறது. இதுவே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள் என மாற்றி அமைகிறது. 20ஆம் நூற்றாண்டில் திரு அவை கண்ட விவிலியம், திரு அவை மரபு மற்றும் திருவழிபாடு ஆகிய 3 தளங்களிலான புதுப்பித்தல் சுட்டிக்காட்டுவது போல, இந்த மறைபொருள் என்பது ஏதோ ஒரு மர்மமான விடயம் அல்ல. மாறாக புனித பவுல் கூறுவது போல, காலங்காலமாக மறைந்திருந்து கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் மீட்புத் திட்டமாகும். எனவே திருவழிபாட்டின் அருட்சாதன முறைப்படி நமக்கு வெளிப்படுத்தப்படும் கிறிஸ்துவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு மற்றும் மாட்சிமைப்படுத்துதல் ஆகிய பாஸ்கா நிகழ்வே கிறிஸ்துவ மறைபொருள் ஆகும். ஆகையால் நாம் எப்போதெல்லாம் அவரது பெயரால் கூடுகிறோமோ அப்போதெல்லாம் இந்த மறைபொருளின் ஆழத்திற்குள் நாம் அழைத்து செல்லப்படுகிறோம். கிறிஸ்துவே திரு அவை என்னும் மறைபொருளின் உள்ளார்ந்த இயக்கு சக்தி, சிலுவையில் அவரது திறக்கப்பட்ட விழாவிலிருந்து உருவான கடவுளின் தூய மக்களே இத்திரு அவை. புனித திருவழிபாட்டில் அவர் தமது தூய ஆவின் வல்லமையால் இன்றும் தொடர்ந்து செயலாற்றுகிறார். அவர் தமது மணவாட்டியாகிய திரு அவையை புனிதப்படுத்தி தந்தையாம் இறைவனுக்கு தாம் ஒப்புக்கொடுக்கும் வழியில் அவளையும் இணைத்துக் கொள்கிறார். அறிவிக்கப்படும் இறைவார்த்தை, அருட்சாதனங்கள், வழிபாட்டை முன்னின்று நடத்தும் பணியாளர்கள், கூடியிருக்கும் மக்கள் மற்றும் எல்லாவற்றுக்கும் மேலாக நற்கருணை ஆகியவற்றின் வாயிலாக அவர் தமது இணையற்ற குருத்துவத்தை செயல்படுத்துகிறார். புனித அகஸ்தீன் கற்பித்தது போல, திரு அவை நற்கருணை கொண்டாட்டத்தில் ஆண்டவரின் உடலை பெற்றுக்கொண்டு தான் எதை பெறுகிறோமோ அதுவாகவே மாறுகிறது. அதாவது கிறிஸ்துவின் உடலாகவும் தூய ஆவியின் வழியாக கடவுள் வாழும் உறைவிடமாகவும் மாறுகிறது. இதுவே நம்மை கிறிஸ்துவோடு இணைத்து இறை ஒன்றிப்பில் நம்மை கட்டி எழுப்பும் நமது மீட்பின் பணியாகும். புனித திருவழிபாட்டில் இந்த ஒன்றிப்பானது சடங்குகள் மற்றும் மன்றாட்டுகள் வழியாக செயலாக்கம் பெறுகிறது. மன்றாட்டே நம்பிக்கையின் விதி என்னும் பொன்மொழிக்கு ஏற்ப திரு அவையின் வழிபாட்டு முறைகள் அவளது நம்பிக்கையை வெளிப்படுத்துவதோடு அதே வேளையில் திரு அவை என்ற அடையாளத்தையும் வடிவமைக்கின்றன. பறைசாற்றப்படும் இறைவார்த்தை, அருட்சாதன கொண்டாட்டங்கள், வழிபாட்டு செய்கைகள், அமைதி மற்றும் புனிதமான தலம் ஆகிய அனைத்தும் தந்தையாம் இறைவனால் அழைக்கப்பட்ட மக்களையும் கிறிஸ்துவின் உடலையும் தூய ஆவியின் ஆலயத்தையும் பிரதிபலிப்பதுடன் அவற்றை உருவாக்குவதிலும் பங்காற்றுகின்றன. இவ்வாறாக ஒவ்வொரு கொண்டாட்டமும் ஜெபிக்கின்ற திரு அவையின் உண்மையான வெளிப்பாடாக திகழ்கிறது என்பதை திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் நினைவூட்டினார். திருவழிபாடு என்பது கிறிஸ்துவின் மறைபொருள்களுக்கான ஒரு பணி என்றால், அது ஏன் திரு அவையின் செயல்பாடுகள் அனைத்தும் நோக்கியிருக்கும் சிகரம் மற்றும் அவளது ஆற்றல் அனைத்தும் ஊற்றெடுக்கும் ஊற்று என்று அழைக்கப்படுகிறது என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். திரு அவையின் செயல்பாடுகள் திருவழிபாடோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை. இருப்பினும் நற்செய்தி பணி, ஏழைகளுக்கான சேவை, மனித வாழ்வின் யதார்த்தங்களில் உடன் பயணித்தல் என திரு அவையின் அனைத்து பணியும் இந்த சிகரத்தை நோக்கியே சங்கமிக்கின்றன. அதற்கு பிரதிபலனாக திருவழிபாடு நம்பிக்கையாளர்களை ஆண்டவரின் பாஸ்கா நிகழ்வில் இடைவிடாது திளைக்க செய்வதன் மூலம் அவர்களை தாங்கிப் பிடிக்கிறது. இறைவார்த்தை அறிவிப்பு, அருட்சாதன கொண்டாட்டங்கள் மற்றும் பொது மன்றாட்டுகள் வழியாக நம்பிக்கையாளர்கள் தங்களது நம்பிக்கையிலும் இறைப்பணியிலும் வலுவூட்டப்பட்டு புத்துயிர் பெறுகிறார்கள். எனவே திருவழிபாட்டில் பங்கேற்பது என்பது உள்ளார்ந்த மற்றும் வெளிப்புற ஈடுபாடு ஆகிய இரண்டுமே ஆகும். இந்த பங்கேற்பு அன்றாட வாழ்க்கையில் அறநெறி மற்றும் ஆன்மீக ஆற்றலோடு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் கொண்டாடும் திருவழிபாடு நமது வாழ்வாகவே மாறும். வழிபாட்டில் நாம் பெற்ற அனுபவத்தை நிஜ வாழ்க்கையில் செயல்படுத்தும்
ஒரு நம்பிக்கையுள்ள வாழ்வை இது நம்மிடம் எதிர்பார்க்கிறது. இவ்வாறாக நமது அன்றாட வாழ்வே தூயதும் கடவுளுக்கு உகந்ததுமான உயிருள்ள பலியாகவும் நாம் அவருக்கு செலுத்தும் உண்மையான வழிபாடாகவும் மாறுகிறது. எனவே திருவழிபாடு திரு அவையில் உள்ளவர்களை நாள்தோறும் ஆண்டவருக்குரிய தூய ஆலயமாக கட்டி எழுப்புவதுடன் அனைவரையும் வரவேற்கின்றன. ஒரு திறந்த சமூகமாகவும் அவர்களை உருவாக்குகிறது. திருவழிபாட்டில் தூய ஆவியார் குடிக்கொண்டுள்ளார். அது நம்மை கிறிஸ்துவின் வாழ்விற்குள் அழைத்து சென்று நம்மை அவரது உடலாக மாற்றுகிறது. இவ்வாறாக கிறிஸ்துவில் ஒட்டுமொத்த மனித குலமும் ஒன்றாக இணைந்திருப்பதன் அடையாளமாக அது திகழ்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியது போல, உலகம் இன்னும் அதனை உணராமலே இருக்கலாம். ஆனால் ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்தில் பங்கு கொள்ள எல்லாருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருவழிபாட்டின் சடங்குகள், அடையாளங்கள், வழிபாட்டு செய்கைகள் மற்றும் அனைத்திற்கும் மேலாக அதில் விளங்கும் கிறிஸ்துவின் உயிருள்ள உடனிருப்பு ஆகியவற்றால் நம் உள்ளம் செதுக்கப்பட நாம் இடமளிப்போம். இவை குறித்து வரும் மறைக்கல்வி தொடர்களில் நாம் தொடர்ந்து ஆழமாக பயில்வோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. செய்திகள். கனடாவின் தூய ஜெரோம் பல்கலைக்கழகம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பணிகளையும் போதனைகளையும் முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் திருத்தந்தை பிரான்சிஸ் நிறுவனம் என்ற புதிய கல்வி அமைப்பை தொடங்கியுள்ளது. இத்தகைய நோக்கத்தில் தொடங்கப்பட்ட முதல் நிறுவனம் இதுவாகும். மறைந்த திருத்தந்தையின் வழிகாட்டுதல்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு பாடநெறிகள், கருத்தரங்குகள், ஆன்மீக பயிற்சிகள் மற்றும் உருவாக்க திட்டங்களை இந்நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. இதுகுறித்து மே 18 திங்களன்று வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் தூய ஜெரோம் பல்கலைக்கழகத்தின் தலைவர் டாக்டர் பீட்டர் மீகான் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் போதனைகள் இக்காலத்தின் தேவை என்றும் அந்த ஆன்மீக மரபினை உயிர்ப்புடன் முன்னெடுத்துச் செல்வதே இந்த நிறுவனத்தின் கடமை என்றும் எடுத்துக்காட்டினார். நவீன உலகின் சவால்களையும் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் கோட்பாடுகளையும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆழமாக அறிந்திருந்தார் என்றும், புலம்பெயர்ந்தோர் நலன், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் பாகுபாடின்றி அனைத்து மக்களையும் அரவணைத்தல் போன்றவை திருத்தந்தையின் முக்கியமான பணிகளாகும் என்றும் டாக்டர் மீகான் அவர்கள் கூறினார். மேலும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் முன்னிலைப்படுத்திய கூட்டுப்பயணம் மற்றும் இரண்டாம் வத்திக்கான் சங்க முடிவுகளை அமல்படுத்துதல் போன்ற கருப்பொருள்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் சிந்தனைகளுக்கு மேலும் வலு சேர்ப்பதாக குறிப்பிட்ட மீகான் அவர்கள், இந்த அடிப்படை நோக்கங்களே அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகளின் மைய புள்ளியாக அமையும் என்று கூறினார்.
பியாட்சா சான் பியத்ரோ இதழில் வெளியான ஒரு கடிதத்தின் வழியாக ரெஜியோ கலாப்ரியாவைச் சேர்ந்த பியத்ரோ என்ற மாணவர் தனது மன போராட்டங்களை திருத்தந்தையிடம் வெளிப்படுத்தியுள்ளார். பள்ளி பருவம் மற்றும் பங்கு சமூகத்தின் ஊடகத்தால் தான் வளர்த்தெடுத்த நட்புறவுகள் காலப்போக்கில் சிதைந்து விடுமோ என்ற கவலையும் பிரிவின் அச்சமும் தனக்கு இருப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். இளைஞனின் கடிதத்திற்கு பதிலளித்த திருத்தந்தை நம்பிக்கையும் ஊக்கமும் அளிக்கும் வார்த்தைகளால் அவரை தேற்றியதுடன், இயேசு உன்னை அன்பு செய்கிறார் என்றும் கிறிஸ்துவின் அன்பு தனிப்பட்ட ஒருவருக்கானது என்றும் நமது வாழ்வின் தெரிவுகளுக்கோ அல்லது எதிர்கால மாற்றங்களுக்கோ அப்பாற்பட்டு இறைவனின் அன்பு எக்காலத்திலும் மாறாது என்றும் வலியுறுத்தினார். இயேசுவும் தன் வாழ்வில் உன்னதமான நட்பின் இனிமையையும் அதே சமயம் பிரிவின் துயரையும் துரோகத்தின் வலியையும் நேரில் சந்தித்தவர் என்பதை பியத்ரோவுக்கு சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, உண்மையான உறவுகளை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தை இயேசு நன்கு புரிந்து கொள்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அனைத்தையும் உடனடியாக புரிந்து கொள்ள அவசரப்பட வேண்டாம் என்று இளைஞனை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, காலத்தை ஒரு பொறுமையான ஆசிரியர் என்றும் அது காயங்களை ஆற்றும் வல்லமை கொண்டது என்றும் குறிப்பிட்டார். உக்ரைன் போரினால் உலக அமைதிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ள இந்த வேளையில் அருளாளர் பட்ட பரிசீலனையில் இருக்கும் ராபர்ட் சூமனின் தொலைநோக்கு நல்லிணக்க முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் மீண்டும் ஊக்குவிக்க வேண்டும் என்று திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். மே 19 செவ்வாயன்று ஸ்ட்ராஸ்பர்க்கில் இடம்பெற்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற அமர்வில் ஐரோப்பிய தகுதி விருதை பெற்றுக்கொண்டு உரையாற்றிய போது இவ்வாறு கூறியுள்ள கர்தினால் பரோலின் அவர்கள் திருத்தந்தை அவர்களின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதுடன் ராபர்ட் சூமன் அவர்களை புனிதராக அறிவிப்பதற்கான செயல்முறைகள் தற்போது நடந்து வருவதையும் எடுத்துக்காட்டியுள்ளார். மக்களிடையே நிலவும் நல்லிணக்கம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடிப்படை வாக்குறுதி மட்டுமல்ல, திரு அவையின் முக்கிய அர்ப்பணிப்பும் ஆகும் என்று வலியுறுத்திய கர்தினால் பரோலின் அவர்கள் கிறிஸ்தவ வரலாற்றில் வேரூன்றிய ஐரோப்பியாவின் விழுமியங்களை எடுத்துரைத்ததுடன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் மனித மாண்பு எக்காரம் கொண்டும் மீறப்படக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஐரோப்பிய அமைப்புகளுடன் இணைந்து அமைதியை உருவாக்கும் கைவினை கலைஞர்களாக செயல்பட திருப்பிடம் தயாராக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒற்றுமையின் தொடக்க புள்ளியான ஷூமன் பிரகடனத்தின் 75வது ஆண்டையொட்டி இந்த ஆண்டு முதன்முதலாக இந்த விருது வழங்கப்படுகிறது. ஐரோப்பாவின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு பங்காற்றிய சிறந்த நபர்களை கௌரவிக்க ஐரோப்பிய ஒன்றியம் இவ்விருதை வழங்குகிறது. சகோதரி வெரோனிகா ரகோவா படுகொலை செய்யப்பட்டதன் 10ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மே 17 ஞாயிறன்று அவரது சொந்த ஊரான பனோவில் நினைவு திருப்பலி நடைபெற்றது. இத்திருப்பலிக்கு பேராயர் நிக்கோலா கிரசோலியா அவர்கள் தலைமை தாங்கினார். இந்த திருப்பலியின் போது சகோதரி வெரோனிகா மறைபரப்பிற்கான தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதை எடுத்துக்காட்டிய பேராயர் கிரசோலி அவர்கள் அவரை மறைபரப்பு பணியின் சிறந்த முன்மாதிரியாக குறிப்பிட்டு அவரை புனிதராக அறிவிப்பதற்கான ஆரம்பகட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் என்ற தனது நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார். சகோதரி வெரோனிகா ரகோவா மறைந்து 10 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அவரது இறை நம்பிக்கையும் சேவையும் ஸ்லோவாக்கியா மற்றும் தெற்கு சூடானில் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளித்து வருகின்றன. 1958ஆம் ஆண்டு அப்போதைய ஸ்லோவாக்கியாவில் பிறந்த சகோதரி வெரோனிகா தூய ஆவியின் ஊழியர்கள் சபையை சேர்ந்தவர். இவர் கனாவிலும் பின்னர் சூடான் மற்றும் தெற்கு சூடானிலும் மறைபரப்பு பணி மருத்துவராக பணியாற்றினார். பின்னர் ஏய் நகரில் உள்ள புனித பகிதாவின் மருத்துவ மையத்தை அவர் வழிநடத்தினார். கடந்த 2016 மே 16 அன்று தென் சூடானில் ஆபத்தான நிலையில் இருந்த கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு திரும்பிய சகோதரி வெரோனிகா ராணுவ வீரர்களால் சோதனை சாவடியில் சுடப்பட்டார். உடனடியாக கென்யாவின் நைரோபி நகருக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி மே 20 அன்று உயிரிழந்தார். தான் ஏன் தென் சூடானை விட்டு வெளியேறவில்லை என்பதற்கு கடவுள் எங்களோடு இருக்கிறார், நாங்கள் சரியான இடத்தில்தான் இருக்கிறோம் என இறப்பதற்கு முன்பு சகோதரி வெரோனிகா அளித்த உருக்கமான விளக்கமே அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்கு சான்றாகும். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.